மக்களே, நான் உங்கள் ஷில்கவட்டி ஷெஃப். இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன் பார்த்தீங்கன்னா, சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில். அது எங்கள் சொந்த ஊர். ஓகே, இப்போ இந்த ஊருக்கு நீங்கள் சுற்றி பார்க்க வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, மதுரையிலேருந்து நேர சிவகங்கையிலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு 15 கிலோமீட்டருக்கு அருகாமையில் உள்ளதான் காளையார் கோவில். அற்புதமான ஊர். நல்ல சுற்றி பார்க்க உள்ள கோயிலில் நல்லா ப்ரேயர் பண்ணுறதுக்கு நிறைய நல்ல இடங்கள் இருக்குது. ஓகே, இன்றைக்கி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு சட்னி கேட்டிருந்தாங்க. ஏதாவது ஒரு புதினா சட்னி ஹோட்டலில் ரெஸ்டாரண்ட்டில் வைக்கிற மாதிரி எங்களுக்கு சொல்லித்தாங்க அப்படின்னாங்க. சட்னியில் நிறைய வகைகள் இருக்குது. ஓகே, இன்றைக்கி நான் என்ன ரெடி பண்ண போகிறேன்னா, ஒரு புதினா சட்னி ரெடி பண்ண போகிறேன். ஹோட்டலில் எப்படி இருக்குமோ அதை விட அற்புதமாக இருக்கும். தக்காளி பயன்படுத்த மாட்டோம். தக்காளி பயன்படுத்தாமல் ஒரு புதினா சட்னியை எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறது சிம்பிளாக வைக்கலாம் அப்படிங்கிறத நான் ரெடி பண்ணி சொல்லித்தரேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புதினா சட்னிக்கு தேவையான பொருட்கள்: சின்ன வெங்காயம் 200 கிராம், பூண்டு 30 கிராம், தேங்காய் அரை மூடி, புதினா 200 கிராம், கடலைப்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், பச்சை மிளகாய் 4, ஒரு துண்டு சிறிதளவு இஞ்சி, புளி சிறிதளவு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எண்ணெய் ஊற்றிடலாம் 100 ml. இது மண்சட்டில் சமைக்க போகிறோம். ஸோ மண்சட்டில் போகும்போது எண்ணெய் வந்து கொஞ்சம் பாத்திரம் குடிக்க தான் செய்யும், இன்னும் பழகலை. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கடலைப்பருப்பு போட்டுடலாம். கடலைப்பருப்பு போட்டு நல்லா கொஞ்சம் வதங்க விடுங்க. மண் பாத்திரத்தில் நீங்கள் சமைக்கிறதா இருந்தால் ஒரு நாள் ஃபுல்லாக தண்ணியில் ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒரு தண்ணியில் நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு சட்டி நிறைய ஃபுல்லாக போட்டு ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் கொதிக்க விட்டாதான் அந்த மண் பாத்திரம் அதுக்கப்புறம் சமைக்க முடியும். நீங்கள் டைரெக்டாக மண் பாத்திரத்தை வாங்கிட்டு கழுவிட்டு சமைச்சிங்கன்னா குழம்பு கெட்டு போயிடும், நுர கட்டிட்டு வந்துடும். ஓகே, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வெங்காயத்தை போட்டுடலாம். நான் சின்ன வெங்காயம் பயன்படுத்துகிறேன். உங்களுக்கு சின்ன வெங்காயத்தை வேண்டாம், பிடிக்காது, பெரிய வெங்காயம் போடுறீங்கன்னா ஓகே, நோ ப்ராப்ளம், போட்டுக்கோங்க. புதினா சட்னிக்கு தக்காளி சேர்க்க வேண்டாம். உங்களுக்கு வேணால் சேர்த்துக்கோங்க, பட் நான் சேர்க்க மாட்டேன். நல்லாயிருக்கும் தக்காளி சேர்க்காம. இந்த இடத்துல நம்ம பச்சை மிளகாய் போட்டுடலாம். பச்சை மிளகாய் கீழிட்டு போடுங்க, ஏன்னா வெடிக்கும். நல்லா வதக்க விடுங்க. மண்பாண்டங்களில் நீங்கள் எது சமைச்சாலும் நல்லா இருக்கும். சட்னி நிறைய வகை இருக்குது. நம்ம சப்ஸ்கிரைப் கேட்டிருந்தீங்க, 1 by 1 நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ பார்த்தீங்கன்னா இஞ்சி புளியையும் போட்டிருக்கேன். இப்போ போட்டுருங்க. இந்த மண்பானை வந்து பாத்திரம் வந்து எங்கள் பகுதியில் மானாமதுரை பக்கத்தில் தான் இது அதிகமாக கிடைக்கும், இந்த மாதிரி மண்பாண்டங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காய் பூ போட்டுடலாம். தேங்காய் பூ போட்ட பிறகு ரொம்ப நேரம் வதக்க விடாதீங்க. லைட்டாக வதங்கின பிறகு புதினா லைட்டாக போட்டு ஒரு கிளறி இறக்கிடுங்க. ரொம்ப வதங்க விட்டுனா கலர் சேஞ்ச் ஆகிடும், இந்த பச்சை கலர் நமக்கு கிடைக்காது. ஸோ அவ்வளோதான். போட்டுட்டு அந்த டயத்தில் இந்த புதினாவையும் போட்டுருங்க. போட்டு ஒரு கிண்டிடுங்க. இந்த டயத்தில் உப்பு போட்டுக்குங்க. உப்பு வந்து நான் தேவையான அளவு போட்டிருக்கேன். பத்தலைன்னா அப்புறம் போட்டுக்கலாம். அப்படியே ஒரு பாத்திரத்தில் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நீங்கள் அரைச்சிடுங்க. ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு ஒரு பிளேட்டில் வச்சுருங்க, ஆற வச்சுருங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தாளிக்க போகிறோம். சும்மா லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்குங்க, அவ்வளோதான், பெருசாக ஒன்றும் இல்லை. கொஞ்சோண்டு கடுகு, கருவேப்பிலை, பட்டை மிளகாய் அதை அப்படியே போட்டு தாளிச்சிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா புதினா சட்னி நமக்கு ரெடி. நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள், அற்புதமாக இருக்கும். தேங்க்யூ.